கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு தியானிக்க போறோம்னா, வாக்கு தத்தம். அதாவது நமக்குன்னு ஒரு வாக்கு தத்தம் அல்லது தேவ திட்டம் சித்தம் ஆண்டவர் வெளிப்படுத்தின பிறகு ஒரு சோதனை வரும். எந்த மாதிரி சோதனை வரும்னா, அந்த வாக்கு தத்தத்தை நம்ம மீறி நடக்கும்படியான ஒரு சோதனை வரும். ஆதாம் ஏவாள், ஆண்டவர் சொல்லியிருப்பாரு அந்த பழத்தை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா ஏவாள் அந்த பழம் அழகா இருக்கு, இச்சிக்கத்தக்கதா இருக்கு, சாப்பிடலான்னு சொன்னோன்னே ஆதாமும் சாப்பிட்டுருவாங்க. உடனே ஆண்டவர் கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இவங்க சொன்னதுனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. இந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வருது. அதாவது நம்ம ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்த உடனே சொந்த மாம்சத்துக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது. ஏவாள் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல அவங்களுடைய மனைவியா இருந்தாலும் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது மனைவியானவள் ஒரே மாம்சமா 2 பேரும் இருக்காங்கன்னு. ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, நம்மளுடைய சொந்த மாம்சத்துக்கு அல்ல நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களுக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்க வேண்டும். இரண்டாவது ஆபிரகாம் சாராள், அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்காரு. அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனாலும் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்காரு, இந்த வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு. ஆனா சாராள் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உடனே ஒரு அடிமை பெண்ணை கூப்பிட்டு தன் கணவரோடு சேரும்படி செய்து ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போ ஆண்டவர் இஸ்மவேல் துஷ்ட மனுஷனா இருப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. சொந்த மாம்சத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது வாக்கு தத்தம் வாக்கு தத்தத்துல ஒரு துஷ்ட மனுஷன் உருவாகிறான். இதே போல நாமும் தேவன் நமக்கு சில வாக்கு தத்தங்கள், வசனங்கள், தேவ வார்த்தை, தீர்க்க தரிசனங்கள், ஏதோ ஒரு வெளிப்பாடு, தரிசனம் கொடுத்திருப்பாரு. அப்பொழுது நாம் நம் சொந்த மாம்சத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. முழுவதுமாய் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய பாதத்தில் நம்ம அடக்கி அமர பண்ணணும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கும் பொழுது நாம் சாபம், துஷ்ட மனுஷன் உருவாவதிலிருந்து விடுதலை ஆகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.